1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த மறுரூபம் அப்படின்னாலே நம்ம இறந்த பிறகு அல்லது கடைசி காலத்தில் ஆண்டவர் வரும்பொழுது நடக்கிற ஒரு விஷயமாகத்தான் நம்ம நம்புகிறோம். இது நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய நம்பிக்கை. கடைசி காலத்தில் நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்கிற இந்த காலத்திலேயும் நாம் மறுரூபம் அடைய முடியுமா? முடியும். எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். எப்போ அப்படி ஆகும் பாருங்கள். இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் போடக்கூடாது. நம்ம நல்லா தெரியும் நம்ம நடிக்க தான் செய்கிறோம் இந்த உலகத்தில் அப்படின்னு. அந்த மாதிரி நடிக்கிறத முதல்ல நம்ம நிறுத்தணும். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலேயே நம்ம மறுரூபம் அடைய வேண்டும். நம்ம மறுரூபம்னு சொன்ன உடனேயே கடைசி காலத்தை நினைக்கிறோம். அப்படி அல்ல, இப்போமே நம்ம என்ன செய்யணும்? நம்ம மனசை புதிதாக்கி நம்ம மறுரூபம் ஆகணும். அதுக்கு கடவுளுடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அப்படி செய்யும்போது தேவன் நம்மை பிரகாசிக்க செய்வார்.